பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மை தேடி வந்து மீட்டவராக இருக்கிறார். நம் பாவத்தில் அழிந்திருந்த போது, பாவத்தினால தேவனை விட்டு பிரிந்தவர்களாக இருந்த போது, இந்த தேவன் நாம் எளிமையாக இருந்த போதிலும் கூட நம்மை தேடி வந்து மீட்டவராக இருக்கிறார். அந்த மீட்பின் காரியத்தினால தான் இந்த நாளிலே கூட நாம் அவருடைய சமூகத்துல இப்படியாக வந்து அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவருடைய பல பண்புகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கிற பண்பு, இயேசு கிறிஸ்துவானவர் உறுதியானவர். இயேசு கிறிஸ்துவானவர் உறுதியானவர் அல்லது அசைக்க முடியாதவர் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது உறுதியாக நிலைத்திருக்கிறவர் என்று சொல்லி நாம சொல்லலாம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியானவர்? உறுதியாக நிலைத்திருக்கிறவர். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம். லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அல்லது எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னுமாக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார், as the time approached for him to be taken up to heaven, Jesus resolutely set out for Jerusalem. அப்படி என்றால் எருசலேமுக்கு போகும்படியாக தம் முகத்தை உறுதியாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ சாதாரணமா முடிவெடுத்து போறதில்ல. அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும் என்று அறிந்து, அந்த நாட்களை அறிந்து எருசலேமுக்கு போகும் என்று அது தீர்மானமாக இருந்தார். எடுத்த தீர்மானத்துல அவர் உறுதியாக நிலைத்திருப்பவராக இருந்தார். ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீசஸ் த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஒன். இயேசு உறுதியாக நிலைத்திருப்பவர். இந்த இயேசு கிறிஸ்து உறுதியாக நிலைத்திருப்பவர். இந்த வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம் இந்த லூக்கா சுவிசேஷத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனை. ஏனென்று சொன்னால், எருசலேமுக்கு செல்லுவது என்பது ஏதோ ஒரு ஊருக்கு செல்லுகிற ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏதோ மற்ற நாட்களில் அவர் இங்கிருந்து அங்கு சென்றார், அந்த இடத்துல இருந்து இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லி பல இடங்களை பார்க்கிறோம். அப்படியான ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது. எருசலேம் என்பது இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில நிராகரிப்பை குறிக்கிறது. பலர் அவரை ஒதுக்கிவிட போகிறார்கள், பலர் அவரை தள்ளிவிட போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில இந்த எருசலேம் வேதனையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில இந்த எருசலேம் தியாகத்தின் இடத்தை குறிக்கிறது. அவர் போய் தன்னையே அவர் தியாகமாக ஒப்பு கொடுக்க போகிறார். பலரால ஒதுக்கப்பட்டு, பலரால கைவிடப்பட்டு, வேதனை அடைந்து, நொறுக்கப்பட்டு, தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்க போகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். தம்முடைய சீஷர்களால் கைவிடப்படுவார். தம்முடைய சொந்த ஜனங்கள், இந்த யூத ஜனங்களால அவர் கைவிடப்படுவார். அது மாத்திரமல்ல, அவர் பல நிந்தைகளை அனுபவிப்பார், அவமானங்களை சந்திப்பார். மக்கள் அவரை முகத்தில் காரி உமிழ்வார்கள். அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டு, அது மாத்திரமல்ல, கடைசியாக சில மணித்துளிகள் பிதாவாலும் கைவிடப்பட்டு தனியே அங்கு சிலுவையில தொங்கி மரிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் கூட எருசலேமுக்கு செல்லுவதை குறித்து அவர் தயங்கவில்லை. எருசலேமுக்கு செல்லுவதை குறித்து அவர் யோசிக்கவில்லை. அவர் அதிலிருந்து பின்வாங்கவில்லை. அவர் உறுதியோடு கூட தம்முடைய நோக்கத்தை இந்த எருசலேமுக்கு முன்பதாக வைக்கிறார். அவருடைய அந்த உறுதியான நோக்கம், சிலுவையை நோக்கி அவர் திட்டமிட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். சிலுவையை நோக்கி செல்லுகிறார் ஒரு உறுதியோடு கூட, ஒரு நிலைத்திருத்தலோடு கூட, அசைக்க முடியாதவராக. இதற்கு முன்பதாக ஒரு இடத்துல பார்க்கிறோம், அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அல்லது பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சீஷர்களிடத்துல சொன்ன போது அதுல முதன்மையாக இருந்த பேதுரு
அல்லது முக்கியமானவராக இருந்த ஒரு சிலர்ல பேதுரு என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்கள் உமக்கு நேரிடக்கூடாது, நீர் பாடுகளை அனுபவிக்க கூடாது என்று சொன்னபோது அப்பொழுதே பேதுருவை அவர் கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே, பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கம் சிலுவையை எடுத்துக்கொள்ளுவது. அது சீஷத்துவத்தின் மையத்தை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, சீஷத்துவத்தின் மையம் என்ன? தேவனுக்கு உகந்த காரியத்துல கீழ்ப்படிவது. தேவன் என்ன கூறுகிறாரோ அந்த காரியத்துல கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு அதிக விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு கடினமானதாக சிரமமானதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் இந்த சீஷத்துவம். தனக்கென்ற ஆசையோ தனக்கென்ற வாஞ்சையோ இல்லாதபடிக்கு தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை உறுதியோடு கூட பற்றி கொண்டு அந்த காரியத்துல உறுதியோடு தம்மை அர்ப்பணிப்பது. இங்கு இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவினுடைய சித்தம் என்ன? இந்த எருசலேமுக்கு சென்று சிலுவை எடுத்துக்கொண்டு பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்படுவது. இந்த உறுதியான அசைக்க முடியாத காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலும் தைரியமும் அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது. நமக்காக நம்மீது வைத்த அன்பிற்காக இந்த கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். தைரியத்தோடு, நமக்காக அவர் தைரியத்தோடு. அது எவ்வளவோ நமக்கு ஒரு சில காரியங்கள் இப்படியாக நடக்கும் என்று முன்பதாக தெரிந்தால், அல்லது நாம் பாடுபட போகிறோம் என்று சொல்லி நாம் முன்பதாக அறிந்திருந்தால் அநேக நேரம் அதை நினைத்தே நாம நொந்து போயிருப்போம். அந்த காரியங்களை நினைத்தே நாம உடைந்து போய் நொறுங்கி போயிருப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு இது முழுமையாக தெரிந்திருந்தாலும் கூட அவர் கீழ்ப்படிவதை அவர் தெரிந்தெடுத்தார், தைரியத்தோடு தெரிந்தெடுத்தார். அந்த காரியம் நம்மீது, ஏன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்காவிட்டால், அவர் அந்த தைரியத்தோடு கூட இந்த கீழ்ப்படிதலில் தன்னை விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தா, இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல்வதில் தம்மை விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தா, நம்மீது வைத்திருந்த அன்பை அவர் முழுமையாக வெளிப்படுத்தியிருக்க முடியாது. ஒருமுறை சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிற அந்த தேவ மனிதர் இயேசு கிறிஸ்து இப்படி எருசலேமை நோக்கி செல்லுவதை குறித்து சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? சிங்கத்தை போல உறுதி கொண்டவராகவும் ஆட்டுக்குட்டியை போல சாந்த குணத்தை கொண்டவராகவும் இருந்தார். ஒரு பக்கம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தது, அதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது. எந்த தூதர்கள் ஆனாலும் அல்லது எவ்வளவு பெரிய சீஷர் ஆனாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமானாலும் அதை தடுக்க முடியாது. சிங்கத்தை போல உறுதி கொண்டவராக. இன்னொரு புறம் அதற்காக பெருமையோடு அகம்பாவத்தோடு அகந்தையோடு கூட கிடையாது, ஆட்டுக்குட்டியை போல சாந்தம் உள்ளவராக இருந்தார். நமக்கு தெரியும் எருசலேமில் அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி. அவரை சிறைப்பிடித்த போது, அவரை கைது செய்த போது அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி, மயிர் கத்திரிக்கிறவனோடு கூட போகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த பண்பு தான் உண்மையான சீஷத்துவம். ஏன்னா தேவன் இருப்பதனால நமக்கு சிங்கம் போன்ற உறுதி இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்காக ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு சிங்கத்தை போல உறுதி இருக்கிறது. மறுபுறம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம ஏதோ பெரிய காரியம் செய்யறோம், நாம மாத்திரம்தான் இந்த காரியம் செய்யறோம் என்று சொல்லி இல்லாமல் ஆட்டுக்குட்டியை போல சாந்தத்தோடு இருக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. இது இரண்டும் இணைந்திருப்பது அரிது பிரியமானவர்களே. சிங்கத்தை போன்ற உறுதியும் ஆட்டுக்குட்டியை போன்ற சாந்தமும் இருப்பது இரண்டும் இணைந்து ஒரே நேரத்துல ஒரே தருணத்துல இருப்பது கடினம். ஒரு சில நேரங்கள் நாம சிங்கத்தை போல உறுதியுள்ளவர்களா இருப்போம், ஒரு சில நேரம் ஆட்டுக்குட்டியை போல சாந்தம் உள்ளவர்களா இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவருடைய எருசலேமிற்கான பயணம் இரண்டையும் ஒன்றாக கொண்டு வந்தது. அது உண்மையான சீஷத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதற்கான அர்த்தம் என்ன?
ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷர்களாக, இயேசு கிறிஸ்துவானவரை நேசிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவானவர் பின்னாக செல்லுகிற வாஞ்சை உள்ளவர்களாக அந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி தெரிந்தால்தான் அந்த நோக்கத்திற்கு நம்மை நாமே விட்டு கொடுக்க முடியும். அந்த நோக்கத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு நாம யோசிக்க முடியும். அது என்ன நோக்கம் என்று சொல்லி தெரியாத போது எதற்காக இந்த என்ன காரியங்களை செய்ய முடியும்? நம்ம எங்க இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன? அது வேதனை நிறைந்த இடமாக இருக்கலாம், கைவிடப்படுகிற ஒரு இடமாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அது நம்மை நாமே தியாகமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கலாம். இந்த காரியத்தினால நமக்கு சந்தேகம் வரலாம், சோர்வுகள் வரலாம், பலவீனப்பட்டதை போல நாம இருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தோடு தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை தெரிந்தெடுப்பது சரியான காரியம். விசுவாசத்தோடு கூட தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையை தெரிந்தெடுப்பது சரியான காரியம். அந்த பாதை கடினமாக இருக்கலாம். ஆமா, இது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற பாதை மிகவும் கடினமாக, முட்கள் நிறைந்ததாக, பள்ளத்தாக்குகள் நிறைந்ததாக, மரண பயத்தை தருகிறதாக கூட இருக்கலாம். அது ஒரு புறம் இருக்கலாம். இன்னொரு புறம் நாம செல்லுகிற பாதையில முடிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆண்டவர் வழி நடத்தி செல்லுகிறார். அது எங்கு போய் முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவானவருக்கு அது மரணத்துல கொண்டு போய் முடிந்தது. அது அவருக்கு தெரியும். ஆனா நாம எடுத்து வைக்கிற இந்த அடிகள் தேவனுடைய பாதையில நாம எடுத்து வைக்கிற அடிகள் நம்முடைய இஷ்டத்துக்கு அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சிக்கு அல்ல, நம்முடைய போக்குக்கு அல்ல. தேவன் சொன்ன காரியத்துல, தேவன் நம்மை வழி நடத்துகிற காரியத்துல நாம் செல்லும்போது அது கடினமாக, மிகவும் கடினமாகவும் உறுதியற்ற ஒரு நிலைமையிலும் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனால அதற்கு கீழ்ப்படியுமாறு, தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுமாறு நம்மை அர்ப்பணித்தார். அதே போல நாமும் இந்த ஆண்டவரை விசுவாசிப்பதனால, இந்த ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பதனால, இந்த ஆண்டவர் மேல ஆழமான விசுவாசம் வைத்திருப்பதனால நாம என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையும் எதிர்பார்க்கிறார். நம்ம தொடர்ந்து விசுவாசத்துல உறுதியா நிற்கிறதுக்கும், தொடர்ந்து சரியான காரியங்களை செய்வதற்கும், நம்முடைய இருதயங்களை எப்பொழுதுமே தேவனுடைய நோக்கத்தோடு கூட இணைத்து கொள்ளவும் நாம் ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல நம்மை நடத்துகிறார். அது நேற்று ஒன்று இருந்து இன்று ஒன்று மாறாது. அது முன்னுக்கு பின் முரணாக இருக்காது. ஒரே நோக்கத்தோடு கூட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பல படிகள் இருக்கலாம், பல காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல உறுதியாக நிலைத்திருக்கிறோமா? விசுவாசம் என்றால் இந்த தேவன் மேல் பற்றாய் இருக்கிறோமா? இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மாத்திரமல்ல, தொடர்ந்து நீதியான காரியங்களை, நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து நீதியான காரியங்களை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதே போல தொடர்ந்து தேவனுடைய நோக்கத்தோடு கூட நம்மை இணைத்து கொள்ளுகிறோமா? நம்முடைய இருதயம் அதை நோக்கி வாஞ்சிக்கிறதா? யோசித்து பார்க்கலாம். அதை எப்படி செய்ய முடியும்? அதை எப்படி செய்ய முடியும்? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? அது 1வது வசனம் சொல்லுவது போல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடக்கடவோம். 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய நோக்கம், நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வை எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். அவர் தமக்கு முன்பதாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. நமக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நமக்கு முன்பதாக ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி ஓடக்கடுவோம். அவரை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்வோம். அது கடினமாக இருக்கலாம், அது நிலை இல்லாததை போல தோன்றலாம், அது கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல தோன்றலாம், உறவுகள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம். நான் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களில் நமக்கு அவமானம் வரலாம். அது எங்கு போய் முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அவர் முடிக்க போகிறார். அதனால அவரை நினைத்து கொண்டு அவரை நோக்கி ஓடக்கடும். நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதை நோக்கி ஓடக்கடவும். பவுலும் தன்னுடைய கடைசி நாட்கள் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். என்னுடைய வாழ்க்கைய நான் ஒன்றும் இல்லாதவனா என்று, ஒரு குப்பையை போல, என்னோட ஒரே ஆசை, என்னுடைய ஒரே வாஞ்சை என்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிப்பது. நீங்க வீட்டில் இருக்கும்போது அப்போஸ்தலர் 20:24 வாசித்து பாருங்க. அது நம்முடைய வாஞ்சையாக இருக்க முடியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற பாதையில நம்ம ஓடி முடிக்கிற காரியம், இயேசு கிறிஸ்து நமக்காக நியமித்திருக்கிற பாதையில நம்ம ஓடி முடிக்கிற காரியம். அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் எந்த பாதையை நமக்கு வைத்திருக்கிறார்? நமக்கு வைத்திருக்கிற அந்த பெரிதான உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல நாம இன்று எங்கு அடி எடுத்து வைக்க வேண்டும்? எந்த பாதையில செல்ல வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசமானதாக தோன்றலாம், ஒவ்வொருவருக்கும் அது வேறு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில செல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். நம்மை நாம விட்டு கொடுக்கலாம். தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையில தொடர்ந்து செல்லும்படியாக நாம் உறுதியோடு நிலைத்திருப்போம். உறுதியோடு அசைக்கப்பட முடியாதபடிக்கு நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த காரியங்களை, இந்த சத்திய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அசைக்க முடியாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உறுதியாக நிலைத்திருந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் இந்த அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக பலர் உம்மை கைவிட்டதை நீர் ஆண்டவரை பொறுத்து கொண்டீர். ஆண்டவரே, அவமான சின்னங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம். எங்களுக்காக நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உறுதியுள்ளவராக இருக்கிறீர். ஆனால் அநேக நேரம் நாங்கள் உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போகிறோம். அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பயந்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டதை போல இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் பயந்து உம்முடைய சித்தத்தை விட்டு விலகி விடுகிறோம். ஆண்டவரே,
ஆனாலும் கூட இந்த நாளில் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, உடைய வழி நடத்துதலை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையே பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சித்தத்துல நடப்பதற்கு உறுதியாக நிலைத்திருக்க இயேசு கிறிஸ்து எப்படி நிலைத்திருந்தாரோ அதே போல நாங்களும் உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.